உள்ளடிச்சும் போதை இல்லை, உள்ள வீரடிச்சும் கிட்டி இல்லை, கல்லு குடிச்சா தூக்கம் இல்லை, சிவி சண்முகம் கனவுல நயன்தாராதானேங்கிற மாதிரி. ஏங்க குடிகார சமூகம் நீங்க என்ன போராட்டம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? தமிழக அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையாமா? ஸ்டாலின் அவர்களோட அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போராட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் செஞ்சுட்டு என்ன பேசுறீங்க? அந்த போராட்டத்துல உங்கள் கனவை சொல்லுங்கள் நிறைவேற்றுன்னு முதல்வர் சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு. எனக்கு நயன்தாரா வேணும், நிறைவேற்றுவீங்களான்னு கேக்குறியே குடிகார சமூகம். நீங்க எல்லாம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பா? அடுத்தவன் பொண்டாட்டிய கேக்குறதா உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா? பெண்களுக்கான பாதுகாப்பாளா நீங்கெல்லாம்? எனக்கு நயன்தாரா வேணும், நிறைவேற்றுவீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற தருதலைங்க எல்லாம் கையை தட்டுதுங்க. நீங்களா என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்புலேன்னு பண்ணிட்டு இருக்கிற ஒரு போராட்டத்துல போய் எனக்கு நயன்தாரா தான் வேணும் அப்படிங்கிறது அங்க பின்னாடி இருக்கிற லூசுங்கெல்லாம் கெக்கப்பட்ட கையை தட்டிக்கிட்டு உட்காந்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்து இருக்குதுங்க. அப்ப நீங்க எல்லாம் என்ன பாதுகாப்பு? நடிகைனாலும் பெண் தானே அவங்களுக்கு கணவன் இருக்காங்க, குடும்பம் இருக்குது, 2 குழந்தைங்க இருக்காங்க, அழகு குழந்தைங்க. நீங்க உடனே நயன்தாரா வேணும் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களா? அப்புறம் எங்க போவோம்? உங்க புத்தி எங்க போவோம்? கூவத்தூர்ல எதை வச்சு ஆட்சி அமைச்சீங்கிறது இப்படிதானே? கூவத்தூர்ல இப்படிதான் ஆட்சி அமைச்சீங்கல்ல, அந்த புத்தி வருதா? பெண்களுக்கு பாதுகாப்புனா என்னன்னு தெரியுமா? முதல்ல இப்படியா அடுத்த வீட்டு பெண்களை கவர்றதுக்கு இது பண்றதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பா? அசிங்கமா இல்ல? பெண்களை பாதுகாக்கிறோம். இப்ப ஸ்டாலின் அவரோட அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு போயிட்டு இன்னொருத்த முன்னாடி எனக்கு கொடுங்க, நான் கேட்கறேன், எனக்கு கடவா இருக்குது கொடுங்கன்னு கேட்கறதா ஐயா போராட்டம்? சரக்கடிச்சுட்டா சமூகம், போய் படுத்து தூங்கு. இங்க வாய்ப்பு வந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உடனே தெரியாத